நதிக்கரையில் மிதந்து வந்த பெண்ணின் எலும்புக்கூடு. எலும்புக்கூடை சுற்றி இருந்த சேலையும் உறவினர் தைத்து கொடுத்த சுருக்கு பையும். சுருக்கு பையில் இருந்த பேத்தியின் செல்போன் எண். எலும்புக்கூடாக மிதந்து வந்த பெண் யார்? கொலை செய்யப்பட்டு பெண் தூக்கி வீசப்பட்டாரா? 5 மாதத்திற்கு முன் காட்டுப்பகுதியில் நடந்தது என்ன? அம்பாசமுத்திரம் வசிஷ்ட நதிக்கரை ஓரத்துல 5 பேரு ஒன்னா உட்காந்து மது குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அங்கிருந்த இளைஞர் ஒருத்தரு, மச்சான் அங்க பாருங்கடா, தண்ணியில ஏதோ மிதந்துட்டு வருதுன்னு சொல்லியிருக்காரு. டேய், போதையில ஏதாச்சும் சொல்லிட்டு இருக்காத, சைலண்டா இருன்னு சொல்லியிருக்காங்க இளைஞரோட ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அந்த இளைஞர் நதிய வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டே இருந்திருக்காரு. இவன் என்னடா அங்கேயே பார்த்துட்டு இருக்கான், அங்க அப்படி என்னதான் இருக்கு, சரி வாங்கடா போய் என்னன்னு பாப்போம்னு சொல்லி 5 பேரும் போயிருக்காங்க. அப்போ தண்ணியில ஒரு பெண்ணோட எலும்புக்கூடு ஒண்ணு மிதந்துட்டு இருந்திருக்குது. அதை பார்த்ததும் அதிர்ச்சியில உறைஞ்சு போன இளைஞர்கள் அந்த இடத்திலிருந்து தாள தெறிக்க ஓடி இருக்காங்க. அடுத்து ஊர்ல இருந்தவங்க கிட்ட எல்லாம் நதியில மிதந்துட்டு இருந்த எலும்புக்கூட பத்தி சொல்லி இருக்காங்க இளைஞர்கள். அதுக்கப்புறம் ஊர்க்காரங்க எல்லாரும் ஓடி போய் பார்த்திருக்காங்க. அங்க எலும்புக்கூடு மிதந்துட்டு இருந்ததை பார்த்து கொலை நடுங்கி போனவங்க உடனே போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீஸ் தண்ணியில மிதந்துட்டு இருந்த எலும்புக்கூட மீட்கிற வேலையில ஈடுபட்டிருக்காங்க. அப்போ அந்த எலும்பு கூட்டுல சுத்தப்பட்டிருந்த சுருக்கு பையில பிளாஸ்டிக் கவர் ஒண்ணு இருந்திருக்குது. அதை கவனிச்ச போலீஸ் சுருக்கு பைக்குள்ள இருந்த பிளாஸ்டிக் கவரை பிரிச்சு பார்த்திருக்காங்க. அதுல இருந்த ஒரு பேப்பர்ல போன் நம்பர் ஒண்ணு இருந்திருக்குது. உடனே அந்த நம்பருக்கு போன் பண்ணியிருக்காங்க போலீஸ். உங்க வீட்டுல யாராச்சும் காணாம போயிருக்காங்களாமா அப்படின்னு போலீஸ் விசாரணை பண்ணியிருக்காங்க. அப்ப எதிர்முனையிலிருந்து பேசினவங்க, ஆமா சார், என் பாட்டி தான் 5 மாசத்துக்கு முன்னாடி காணாம போனாங்க, போலீஸ்ல கூட புகார் தெரிவிச்சிருக்கோம்னு சொல்லி இருக்காங்க. சார், எங்க பாட்டி கிடைச்சிட்டாங்களா? இப்ப எங்க இருக்காங்க? நாங்க எங்க வரணும்னு கேட்டிருக்காங்க எதிர்முனையில பேசினவங்க. அப்போ வசிஷ்ட நதிக்கரைக்கு வாங்கமான்னு சொல்லியிருக்காங்க போலீஸ். உடனே அங்க கிளம்பி போனவங்க தன்னோட பாட்டி எலும்புக்கூடா இருந்ததை பார்த்து கதறி இருக்காங்க. சேலம் ஆத்தூர்ல உள்ள ராமநாயக்கன் பாளையம் ஆதிதிராவிடர் காலனியைச் சேர்ந்த தர்மலிங்கத்தோட மனைவி தெய்வான 5 மாசத்துக்கு முன்னாடி காணாம போயிருக்காங்க. பல இடத்துல தேடியும் தெய்வான எங்கேயுமே கிடைக்கல. அதனால நொந்து போனவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த நேரத்துல தான் வசிஷ்ட நதிக்கரையில ஒரு பெண்ணோட எலும்புக்கூடு ஒண்ணு மிதந்துட்டு இருக்கிறதா போலீஸுக்கு தகவல் கிடைச்சிருக்குது. அடுத்து அங்க போய் பார்த்த போலீஸ் எலும்பு கூட்டுல சுத்தி இருந்த சேலையையும் அதுல இருந்த சுருக்கு பையையும் போன் நம்பரையும் எடுத்து விசாரணை பண்ணதுல தான் அது மூதாட்டி தெய்வானையோட எலும்பு கூடுன்னு தெரிய வந்துச்சு. சுருக்கு பையில இருந்த போன் நம்பர் தெய்வானையோட பேத்தி காயத்ரியோட போன் நம்பர் அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்குது. தெய்வான காட்டு பகுதிக்கு எப்படி போனாங்க? அவங்கள யாராச்சும் கொலை பண்ணிட்டு நதியில தூக்கி போட்டுட்டாங்களா, இல்ல தெய்வான தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு போலீஸ் விசாரணை நடத்திட்டு வர்றாங்க.